வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற மலையாள திரைப்படம் ஹிருதயபூரம். மோகன்லாலுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிருதயபூரம். ஹிருதயபூரம் உடைய டைரக்டர் சத்யன் ஆந்திக் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அனுமுத்தேடு அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ராஜகோபாலன். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல மோகன்லால், மாளவிகா மோகன், பிரமா, சங்கீதா, சங்கீத் பிரதாப், நிறைய பேர் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்க நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி அண்ட் ஒரு ஹிருதயம், அதாவது ஹார்ட் வந்து ப்ராப்ளமா இருக்குது, வீக் ஆயிடுது. அதுக்காக ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய இன்னொருத்தருடைய லைஃப்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வருதுன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தினுடைய லீட் ரோல் வந்துட்டு மோகன்லால் அவர்கள் நடிச்சிருக்காங்க. மோகன்லால் வந்துட்டு ஒரு கிளவுட் கிச்சன் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் அவருக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு சடனாக சம் ஹார்ட் ப்ராப்ளம் வருது. போய் பார்க்கும்போது ஹார்ட் வீக்காக இருக்கு. ஹார்ட் கண்டிப்பாக உடனடியே தேவைப்படுது அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்காக. அண்ட் அதே சமயத்தில் ஒருத்தர் ஒரு ஆர்மி மேஜர், அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ பிரெயின் டெட் ஆயிடுறாரு. ஸோ பிரெயின் டெட் ஆனதுனால இவங்களுடைய ஹார்ட் எடுத்து இவருக்கு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லி அண்ட் பெர்மிஷன் வாங்கி பண்ணிடுறாங்க. ஸோ இது பெர்மிஷன் வாங்கி அவருடைய ஹார்ட் எடுத்து இவருக்கு வச்சிடுறாங்க. அண்ட் இவரும் வந்து நல்லபடியாக மறுபடியும் அவருடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த ஹார்ட் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஜரு ஹீரோயினாக இருக்கக்கூடிய மாளவிகா மோகனுடைய அப்பா. ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுறதுனால அப்பா தான் இல்லை, அட்லீஸ்ட் அப்பாவுடைய ஹார்ட் வச்சிருக்கக்கூடியவரை நம்ம கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணணுன்றதுக்காக யாருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட வந்து மோகன்லால் கிட்ட வந்து கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பாவுடைய ஹார்ட் உங்க கிட்ட இருக்கு, நீங்க வந்து என்னுடைய கல்யாணத்தில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா இவர் கல்யாணத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ மோகன்லால் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல், சின்ன சீனாக இருந்துக்கட்டும், சின்ன ஒரு கேரக்டராக இருக்கட்டும், அதை எந்த அளவுக்கு அவரால் அந்த ப்ரெசென்டபிளாக அந்த மாஸா ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அப்படியே தூக்கி பிடிக்க முடியுமோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் இவர் தான் ஒரு பில்லராக இருந்திருக்கிறாரு. அண்ட் ரொம்ப சின்ன ஒரு கதை தான், அதை எந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ல கொடுக்க முடியுமோ அதை ரொம்பவே ப்ரிட்டியாக கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் சங்கீதா அவங்களும் வந்து இதில் வரக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சங்கீதானா தமிழில் நிறைய படங்கள் நடித்த சங்கீதா, பூவே உனக்காக படத்தினுடைய கதாநாயகி, அவங்க இப்போ மறுபடியும் மலையாளத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பாபுராஜா இருக்கட்டும், ஆண்டனியா இருக்கட்டும், அப்புறமா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து அங்கங்கே ஒரு சின்ன ஒரு கிமிக்ஸ் மாதிரி அவங்களுடைய ஹியூமர் சென்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அண்ட் மாளவிகா மோகனுடைய பாட், அவங்களுடைய அப்பா கூட இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் அண்ட் அது இவருக்கு அந்த ஹார்ட் வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்ட் எப்படி மாறுது. அண்ட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அவருடைய பிஸ்னஸ் காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃப் இவங்களுடைய கல்யாணத்துக்காக இவர் வந்துட்டு பிறகு இவர் வந்து இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது கல்யாணம் வரைக்கும். அதுக்கப்புறமா அதனால வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, கடைசியா கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றதான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் ஹிருதயபூர்வம் நல்லபடியா நல்ல ஹார்ட்ஃபுல்லான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கக்கூடிய படமா இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகருடைய மியூசிக் டெஃபினெட்லி ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா அமைஞ்சிருக்குது. அண்ட் ராஜகோபால் அவங்களுடைய எடிட்டர் இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அனுத் உம்மேத், அவருடைய சினிமோட்டோகிராஃபி பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்மளுக்கு எல்லா வேரியேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அந்த லைட்டிங்லாம் அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. சூப்பரான ஒரு படமாக கொடுத்துருக்கக்கூடியதான் ஹிருதயபூரம். தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பாருங்க.